அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன காமிக்க போகிறோன்னா கருப்பு உளுந்து உருண்டைங்க. கருப்பு உளுந்து ஊர்லேருந்து வந்தது. அதை நம்ம வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த நாட்டு சக்கரை. அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துலேருந்தே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இவ்வளவும் செய்ய போகிறேன், அவ்வளவும் காட்ட போகிறதில்ல. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக நான் கம்மியான அளவு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 கப்பு வறுத்து அரைச்ச கருப்பு உளுந்து பொடிங்க, 3/4 கப்பு நாட்டு சக்கரை, ஒரு 1/4 கப்பு வறுத்து நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப்பு காய்ச்சின நெய். இவ்வளோதாங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம். மாவை ஒரு கப்பில் கொட்டிக்கிங்க, நாட்டு சர்க்கரையை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இப்போ தாங்க காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தேன், நெய்யை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து ஹீட்டாக இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்கணும் ஹீட்டாக இருக்கும்போதே. இதுவே டபுள் ட்ரிபிள் எத்தனையோ நம்ம அந்த மடங்குக்கு அப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்து கை வச்சுக்கலாங்க, சூடாக இருக்கும். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு சுகர் இன்னும் வேணும், ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மாத கணக்கில் கெடாது. லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த உளுந்து உருண்டை. இது மாதிரி செஞ்சு வயசு பொண்ணுங்க இருக்க வீட்டில் வச்சிட்டோம்னா அந்த டைமில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா முதுகு வலின்றதே ஒன்று வராதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதாங்க, அப்படியே பிடிச்சி எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நெய்யும் அந்த நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் ஆச்சுன்னா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும், உடையாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, நல்லா நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், அருமையான ஒரு கருப்பு உளுந்து உருண்டை. சூப்பரா, தேங்க்யூ.